ஸ்ரீ தேவி பாகவதம் 219 பகுதி. சிருஷ்டியின் துவக்கம். நாராயணர் தொடர்ந்து கூறினார். நாரத முனிவரே, முன்பு நீரில் விடப்பட்ட குழந்தை பிரம்மதேவரின் ஆயுட்காலம் வரை நீரிலேயே இருந்தது. அதன் பின் 2 உருவமானது. அதன் பின் மகாவிரட் என்ற பகவானும் மகாவிஷ்ணு பகவானும் தனித்தனியாக தமது ரோமங்கள் இருந்து சகல பிரபஞ்சங்களையும் படைத்தனர். அவர்களால் பின்பும் மூர்த்திகளையும் எண்ணற்ற பிரபஞ்சங்களையும் படைத்தார். மகாவிராட் புருஷனின் வானத்தை அண்ணாந்து பார்த்து அங்கு புல்லாங்குழலோடு ஸ்ரீகிருஷ்ண பகவானை கண்டு மகிழ்வுடன் புன்னகை செய்தார். ஸ்ரீ மகாவிஷ்ணு விராட் புருஷனை நோக்கி, நீ என்னை போல் எண்ணற்ற காலம் இருந்து எண்ணற்ற பிரம்மாக்களுக்கு பிரபுவாக இருந்து ஒவ்வொரு அண்டத்திலும் வாழ்வாயாக. உன்னிடமிருந்து பிறக்கும் பிரம்மதேவன் உலகை படைப்பான். அவனது நெற்றியிலிருந்து 11 ருத்ரர்கள் சிவரூபியாக தோன்றுவார்கள். அவர்களில் காலாக்னி ருத்ரர் உலகை சம்ஹரிப்பார். ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் எனது அம்சமாக பிறந்து காக்கும் தொழிலை செய்வார் என்று கூறிவிட்டு பிரம்மதேவரை நோக்கி, பிரம்மனே, நீ படைத்தல் தொழிலை மேற்கொள்ள விராட் புருஷரின் நாபி கமலத்திலிருந்து தோன்றுவாயாக என்று கூறி மறைந்தார். அதன் பின் பிரம்மதேவரின் மனதிலிருந்து ஜனகன் முதலிய பிள்ளைகள் தோன்றினார்கள். அதன் பின் 51 ருத்ரர்கள் தோன்றினார்கள். முன்பு தோன்றிய விராட் புருஷரில் இருந்து ஒரு சிறிய விராட் புருஷர் தோன்றினார். அந்த சின்ன விராட் புருஷரிலிருந்து விஷ்ணு பகவான் தோன்றினார் என்று நாராயணர் கூறினார். 219 பகுதி நிறைவடைந்தது.